ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகுகேதுவே நமக. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாய் அப்படின்ற ஒரு கிரகம். அந்த செவ்வாயுடைய பெயர்ச்சி பலன்களை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன் செவ்வாய் பெயர்ச்சி ஒரு மனிதனுக்கு முக்கியம், ஏன் செவ்வாய்ன்ற கிரகம் ஒரு மனிதனுக்கு முக்கியம் அப்படின்னா, நீங்கள் வாழ்க்கையில் எல்லாருமே எல்லாம் செய்ய முடியுமானா செய்ய முடியாது. காரணம் கேட்டிங்கன்னா முயற்சி. அந்த முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் அந்த முயற்சிக்கு முழு காரகர் யாருன்னு கேட்டால் இந்த செவ்வாய் பகவான் தான். ஒவ்வொரு ஜாதகத்திலும் செவ்வாய் நல்ல பலமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா பல தடவை முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு தோல்விகள்ன்றது சகஜமாக எல்லாருக்குமே இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஜாதகம் எதுன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பலம் பெற்ற ஜாதகம் மட்டுமே. அதனால தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா பல முயற்சி பண்ணேன், எல்லா அட்டம்ப்டும் ஃபெயில் ஆச்சு, கடைசி ஒரு முயற்சி எனக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த செவ்வாய் அந்த ஜாதகத்தில் பலமாக இருக்கும்போது எத்தனை வாட்டி கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு நின்று போராடி வெற்றி பெறக்கூடிய குணம் யாருக்கு இருக்குன்னா செவ்வாய் பகவானுக்கு தான் இருக்குது. அதனால தான் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கவங்க பல தடவை முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய அமைப்பு வரும். அது மாதிரி இந்த காலகட்டத்தில், அதாவது பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும், அதாவது அக்டோபர் மாதம் 28 டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் 40 நாட்களுக்கு ராசியில், அதாவது பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியில் ஆட்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் பெறப்படுறார். இது இன்னும் விசேஷம். ஏன்னா ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் பலவிதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதுபோல் இந்த செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த 40 நாள் இருக்கிறதுனால வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை முன்னேற்றங்களை ஏற்படுத்திக்க முடியும். அது எந்தெந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும், சில பேருக்கு பாசிட்டிவாக இருக்குது, சில பேர் நெகட்டிவாக இருக்குது. அது என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் அப்படின்றது டீட்டெயிலாக 12 ராசி அன்பர்களுக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு சந்திர மங்கள யோகத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ரிஷப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள். இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று பயிற்சி ஆகிறார். இதுதான் சந்திரமங்கள யோகம் சொல்கிறோம். உங்களுடைய ராசியை இந்த செவ்வாய் பகவான் சமசப்தமாக பார்க்கிறார். இது ஒரு ஜாக்பாட்டை கொடுக்கக்கூடிய நேரம். வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ரிஷப ராசி என்பவர்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம், மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. ஒரு 40 நாள் இருக்குது, டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் 7ல் ஆட்சி பெறதுனால நிறைய பலவிதமான நன்மைகள் நடக்கும். முதல் நன்மை என்ன அப்படின்னா, அது முக்கியமாக ரிஷபராசி என்பவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, கடன் பிரச்சனை என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது, கடனில் மாட்டி ரொம்ப படாத பாடுபடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை பார்க்குறவங்க இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, ஆண்கள் இருக்காங்க, தொழில் பண்ணுறவங்க இருக்காங்க. எல்லா வயதினருக்கு தகுந்தாறு போல் ஒரு கடன் பிரச்சனை இந்த ரிஷபராசியை போட்டு ரொம்ப தொல்லை, ரொம்ப நாளாக, நீண்ட நாளாக. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு சில பேருக்கு ராகு தசை நடக்கலாம், சில பேருக்கு குரு தசை நடக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இன்னும் பயங்கரமான மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்போ இந்த செவ்வாய் என்ன பண்ணுன்னா முதல்ல 7ஆம் இடத்தில் பயிற்சி ஆகிறார். 7ஆம் இடம் சொல்லக்கூடியது நிவர்த்தி ஸ்தானம். முதல்ல உங்கள் கடன் பிரச்சனையை குறைப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் சார். அப்போ எந்த மாதிரி அந்த வாய்ப்பு கிடைக்கும்? அப்போ வேலையில் ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம். அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு. இது கிடச்சதுன்னா போதும் சார், எனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்துடுவேன் சார், எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, பட் ஆனால் எனக்கு வேலை ரெகுலராக இல்லாதனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை. அப்போ இந்த காலகட்டத்தில் அந்த வேலையை தேடிங்கன்னா அது ரெகுலர் ஆகிடும். எந்த பிரச்சனையும் வராமல் அழகாக சேஃபாக அதில் நிறைய ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க. அதே போல் சில பேர் வேலைக்காக ஏற்கனவே இருக்கீங்க வேலையில், அதில் ஒரு நல்ல ஒரு சம்பளம் இல்லை, ஒரு பேர் இல்லை, நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கவங்களுக்கு இந்த மாற்றம் செய்து கொள்வதற்கான அரிய வாய்ப்பு. நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு என்ன நினைப்பாங்கன்னா, இந்த ஏஜில் போய் நான் என்ன சார் பண்ண போகிறேன், இந்த ஏஜில் ஏதாவது மாற்றம் பண்ணி என்ன செய்கிறது, நான் ஒன்றுமே நடக்க போகிறதில்ல அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி நினைக்காதீங்க. மாற்றம் மட்டுமே
அங்கே மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எந்த ஏஜ் கேட்டகரினாலும் அதை மாறுங்க, தப்பு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி பொசிஷன் கிடைக்கும், அதே மாதிரி சம்பளம் கிடைக்கும். அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம் சொல்லலாம். ஏன்னா நிறைய வாய்ப்புகள் உங்களை வந்து தேடி வரும். இல்லை நீங்கள் தேடி போங்க, தப்பு ஒன்றும் இல்லை. சரிங்களா? எல்லாருமே கேட்பாங்க ஜாதகம் பார்க்கும்போது, எல்லாம் எனக்கு தேடி வருமா சார்? தேடி வருமா சார்ன்னு கேட்கும்போதே என்ன சொல்லுவேன்னா, முதல்ல நீங்கள் அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள், அதுக்கான சிந்தனைகளை செய்யுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். அதுபோல் இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம் அதை கரெக்டாக பயன்படுத்துங்க. உங்கள் தொழிலில் ஒரு முன்னேற்றம் வரும், பணம் வரும். வந்தால் என்ன பண்ண போகிறீங்க? கடன் பிரச்சனையை தீர்ப்பீங்க. நிறைய ரிஷபராசி என்பது சொத்தை வச்சு கடனை வாங்கிட்டு படாதபாடு பண்ணிட்டீங்க, நிறைய வட்டி கட்டியிருப்பீங்க, வீட்டில் நிறைய அவமானங்கள் பட்டிருப்பீங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க, எவ்வளோ பிரச்சனைலாம் சந்தித்து வந்துட்டீங்க. அதை தீர்க்கறதுக்கு எப்படி வழின்னு தெரியாமல் இருக்கீங்க. அதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ஒரு 40 நாட்கள். நிறைய பேர் கேட்கலாம், 40 நாளில் என்ன சார் மாற்றம் வந்துடும்? 40 நாளில் ஒரு நாள், ஒரு நிமிஷத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையுமே கொடுத்துருக்கு. அவள் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்போது அதே ஒரு நாள் ஒரு நிமிஷம் நல்லதை ஏன் செய்யாது? கண்டிப்பாக செய்யும். அதற்கான முயற்சிகளை மட்டும் செய்யுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தமான வைபவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். திருமணமே ஆகலை சார் என் பையனுக்கு, என் பொண்ணுக்கு ஆகலை சார், செவ்வாய் தோஷம்னு சொல்லிட்டாங்க சார், எல்லா நிவர்த்தியும் பண்ணிட்டேன் சார், ஆனால் நடக்கலை சார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகள் செய்யலாம். கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவானே கொடுக்க போகிறாரு. அது முக்கியமாக பெண்களுக்கு இது ஒரு பெரிய அமைப்பு. பெண்கள் யாரெல்லாம் திருமணம் ஆகாமல் இருக்கீங்களோ இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமான வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திருமண யோகம் கிடைச்சே தீரும். அது எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது, மனைவியால் பிரச்சனை, கணவரால் பிரச்சனை, இல்லை தகாத விஷயங்கள் ஏதாவது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதெல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம், சேர்ந்து வாழக்கூடிய நேரம். டைவர்ஸே போயிட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு சேஞ்ச் பண்ணலாம் மனசில் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க. சில சண்டைகள் வரும், பிரச்சனைகள் வரும், நீ அப்படி பேசுனீங்க இப்படி பேசுனீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும், வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மருத்துவம் மூலமாக குழந்தை பேர் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்வது மிக மிக சிறப்பு. அதே போல் நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு வெளியூர் மாற்றத்துடன் வேலை மாற்றம் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஊரில் வேலை கிடைக்கிது சார், இல்லை சார் நான் போகாமல் இருக்கேன், என் ஒய்ஃபு வேலை பார்க்குறாங்க, இங்கே செட்டில் ஆகிட்டோம், அது மாதிரி இருக்கீங்க, இல்லை என் ஹஸ்பண்ட் இங்கே இருக்கார் செட்டில் ஆகிட்டு, அந்த மாதிரி இருக்கவங்க அதை யோசிக்காமல் வெளியூர் வாய்ப்புகளை எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இல்லைனா சில பேருக்கு அந்த எடுக்காமல் போயிட்டீங்க அப்படின்னா இருக்கிற வேலையில் பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலை உண்டு. அதனால் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் சில பேர் வெளிநாடு போய் சம்பாதிக்கலாம்னு யோசிச்சுட்ருக்கீங்க, அவங்களுக்குலாம் இது ஒரு அரிய வாய்ப்பு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். வெளிநாட்டில் இருக்கீங்க, அங்கேயுமே பிரச்சனை தான் சந்திச்சிட்ருக்கேன் சார், எனக்கு ஒரு பயங்கர ப்ராப்ளம் ஆகிடுச்சிங்க ஆஃபீஸில், அதனால் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு, இல்லை வேலையை விட்டு அமுச்சிட்டாங்க. சில பேருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு இருக்குது. நம்ம தான் நினச்சிட்ருக்கோம் இந்தியாவில் இருந்தால் தான் பிரச்சனை இருக்குது, வெளிநாட்டில் இருக்கவங்க நல்லா இருக்காங்க. அங்கே இருந்து கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ரிஷபராசி என்பவர்கள் இருக்கீங்க அப்படின்னா அங்கே ஒரு இடம் மாற்றம் பண்ணுங்கள், வேலை மாற்றம் உறுதியாக கிடச்சிரும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. வேறு ஸ்டேட்டில் ட்ரை பண்ணுங்கள், இல்லை வேறு கண்ட்ரி ஏதாவது மூவ் பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். இந்தியா வரணுமா சார்னா அவசியம் தேவைப்படாது. அங்கேயே ஏதாவது ஒரு ஸ்டேட் மாறினீங்கனாவே வேலை வாய்ப்பு கிடைக்கும். அங்கேயே ஏதாவது வேறு ஸ்டேட்டில் போய் தொழில் பண்ணலாம், அதற்கான முயற்சிகளை செய்யலாம். சிறப்பாக இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. அதே போல் ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் பண்ணுறவங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான தொழில் வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு. அதில் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, இம்போர்ட் பண்ணுறவங்க அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதேமாதிரி உணவு சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு, ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கவங்க, மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்குலாம் பெரும் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இந்த சந்திரமங்கல யோகம். அதனால் உங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கும். அதே போல் அரசியலில் இருக்கீங்க, ரிஷபராசியாக இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு தனி செல்வாக்கு கிடைக்கும், உங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும், ஒரு பட்டம் கிடைக்கும், ஏதாவது ஒரு பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகளை இந்த ரிஷபராசி என்பவர்கள் உறுதியாக செய்யலாம். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சாரத்தில் செவ்வாய் மாற்றம் பெறக்கூடிய பலன்கள் தான் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களும் ஒரு மாற்றத்துக்கு காரணமாக இருக்குது. தசாபுத்தி ஒரு முக்கிய காரணம். பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனைகள் எப்போ வருது அப்படின்னா ராகு திசை, கேது திசை, அதே மாதிரி சனி திசை, புதன் திசை, இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு பிரிவினை, ஒரு கஷ்டம், ஒரு கடன், ஏமாற்றம், இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் வருவதற்கு தசாபுத்தியும் காரணமாக இருக்குது. உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு.
ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது, நோட்டு புத்தகத்தில் எப்படி இருக்குமோ அது மாதிரி கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறது அப்படின்னு வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் நிர்ணயம், அதே போல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், தாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம், கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.